ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கதம்ப சட்னி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்றத பார்ப்போம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்தி நல்லா செவக்க வறுத்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். அதே பேன்ல 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயம் தக்காளி லைட்டா வணங்கினதும் நல்லா ஒரு முழு பூண்டை தோலோட தட்டி போட்டுட்டு 4 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்தினதுக்கு அப்புறமா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி 3மே சேர்த்திருக்கேன். எல்லாம் சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம். உங்களுக்கு இஞ்சியோட டேஸ்ட் பிடிக்கும்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்தலாம். நான் எங்களுக்கு இஞ்சியோட டேஸ்ட் பிடிக்காதனால இஞ்சி சேர்த்தல. கடைசியா கொஞ்சமா புளியும் கல்லுப்பும் சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, கதம்ப சட்னி ரெடி. நல்லா இட்லி மேலே நெய் ஊற்றி லைட்டாக பொடியை போட்டு விட்டு கதம்ப சட்னியோட சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக 2 இட்லி எக்ஸ்ட்ராவாகவே சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.